கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வந்துட்டு இருக்கோம். இந்த வாரம் எந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்றால், நம்மை உண்டாக்கினவர் யார்? நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பிதாவாகிய தேவன், பரலோகத்தின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். யாரை கொண்டு உண்டாக்கினார்? நம்மை இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உண்டாக்கினார். பிதாவாகிய தேவன் யாருன்னு நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து யாருன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு நிறைய விஷயமே தெரியும். நமக்காக அவர் இந்த பூமியில மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக பாத்தீங்கன்னா பலியாடா மாறினார். நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர் மூலியமாக நமக்கு பாத்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து கிருபையும் ரட்சிப்பும் இருக்கும். இன்னொரு முக்கியமான நபரை குறித்து நம்ம வாசிக்கிறது, தியானிக்கிறது. அவரை அடிக்கடி நம்ம பாத்தீங்கன்னா அவரை குறிச்சு நம்ம தியானிச்சது கிடையாது. முக்கியமா கிறிஸ்டின் சபையில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில அவர் என்ன மாதிரியான பங்கு வகிக்கிறார், அவர் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம. அப்படிப்பட்ட ஒரு விடயதான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க இருக்கு. வேதத்தை ஆராய்வதன் மூலியமா பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. நம்ம ஞான ஸ்நானம் பெறுகிற போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால நாம ஞான ஸ்நானம் பெறுகிறோம். தான் நமக்கு தெரியும். பிதாவாகிய தேவன், பரலோகத்தின் தேவன், குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம மத்தியில நம்ம இருக்கிறார், நமக்கு கணக்கு தெரியாது. அவர் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இது யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீஷர்கள் இடத்துல சொல்றார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க தங்களுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர், அதாவது அவர் ஒரு தேற்றரவாளனா இருக்கிறார். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும், வேலைகள்ல எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதுக்கு நமக்கும் பாத்தீங்கன்னா பாதிப்படையும். நம்மளை சுத்தி எக்கச்சக்க பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியா நிறைய பிரச்சனை இருக்கும், மனசு ரீதியா எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும். உடல் ரீதியா இருக்கிற பிரச்சனைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல டாக்டர் கிட்ட போயிட்டு சரி செஞ்சுக்க முடியும். மனசுல பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கெல்லாம் எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும். ஆனா நம்மளை தேற்றக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் அவர் தேற்றவாளன்னு சொல்றார். இங்க சொல்றாரு பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அந்த வேறொரு தேற்றரவாளன் வேற யாருமே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். நாம அப்படிப்பட்ட சத்திய ஆவியை நம்ம பெறணும். நாம அவரை புரிஞ்சு கொண்டாதான், அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சாதான் நாம அவர் நம்ம இடத்துல வாசம் செய்வார். அவர் உங்களிடையே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்ப நம்ம நல்லது பண்றோம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம், நல்ல காரியங்களை பேசுறோம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லா நன்மையான காரியங்களும் பண்ண வைக்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். நமக்கு தெரியாது,
நான் நல்லது முடிவு எடுக்கணுமா கெட்டது முடிவு எடுக்கணுமா ஒரு 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 டெசிஷன் நமக்கு தோணும். நான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியினர் நம்ம மூலியமா பேசுறார். இந்த வேதாமத்துல இருக்கிற எல்லா வசனங்களும் ஒவ்வொரு நபரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு எழுதுறாங்க. பைபிள்ல நிறைய ரகசியங்களை இப்போ நம்ம படிக்கிற வசனம் கூட யோவான் வந்து எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் தனியா அவர் சொந்தமா எழுதல. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீ பேசி, இந்த வார்த்தையை நீ எழுது. நம்மளை செயல்பட வைக்கிறதே அவர்தான். சும்மா செயல்பட வச்சிருக்கிறாங்க இல்ல. நம்ம நல்ல காரியங்களை பண்ணணும், நல்ல காரியங்களை யோசிக்கணும். நமக்கு எப்பவுமே வெற்றியை கொடுக்கக்கூடியவரா இருக்கு. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ரொம்ப ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். என்னடா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஒவ்வொரு நாளும் அடிதடியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா எல்லாமே அப்படியே முடிஞ்சிடாது. ஏதோ ஒரு காலகட்டத்துல நாம நினைக்கிற மாதிரி, நாம ஆசைப்படுற மாதிரி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசமா மாற்றி கொடுக்கிற வரைக்கும் அவரை நம்ம இறுக்கி புடிச்சுக்கிட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரும் ஒரு தேவன் தான். அவரு ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் அந்த மாதிரி நான் நினைச்சுக்காது. அவர் ஒரு நபர், அவர் ஒரு தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 3-4. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 3-4. அவரே ஒரு கடவுள் தான். ஏன்னா நம்ம உண்டாக்கினவர் பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். 3 பேருக்குமே பங்கு இருக்கு. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நெருப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னா என்றான். கிளியரா பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு இந்த 2 வசனமே உதாரணம். ஏன் அப்படின்னா, அனனியா சப்பீரா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு இருக்கிற சொத்தை வந்து வஞ்சித்து வச்சு கொஞ்சமா எடுத்து காணிக்க போடுறாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற யூத மக்கள் நிறைய பேர் வந்து மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து, நிறைய பேர் எல்லா சொத்தையும் வித்து அப்போஸ்தலருடைய காலடியில கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே சரிசமமா பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஆனா அனனியா சப்பீரால் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு உண்டான சொத்தை வந்து வித்துறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டை தான் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. முழுசா கொடுக்கல. அது கொடுத்தது இல்லாம பொய் சொல்றாங்க. யாருக்கு விரோதமாக? ஆவியானவருக்கு விரோதமாக. அதான் சொல்றாங்க 3வது வசனத்துல, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. பரிசுத்த ஆவியினிடத்துல அவர் பொய் சொல்றாங்க. அப்புறம் நல்லா யோசிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க வந்து இடத்துல நீங்க வந்து தவறா பேசினா கூட மன்னிக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம ஏதாச்சும் பொய் சொல்லணும், இல்லைன்னா தப்பு பண்ணோம் அப்படின்னா, தூஷணமா பேசணும் அப்படின்னா, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு எப்பவுமே மன்னிப்பே இருக்காது. நீ 4வது வசனத்துல கடைசியில சொல்றா இருப்பாங்க, நீ மனுஷரிடத்துல இல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரும் தேவன் அப்படிங்கிறது அப்போஸ்தலர் நடபடிகள் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது. வசனம் எப்பவுமே பொய் சொல்லாது. நாம இதை யோசிச்சு பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவனா? தேவன் தான். வசனம் 3-4 கிளியரா சொல்லிட்டாங்க. யாருக்கு விரோதமாக அவங்க போய் சொல்லியிருக்காங்க? நீ மனுஷரிடத்தில் இல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். அவரும் ஒரு நபர் தான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 3 அவரை வந்து ஏதோ ஒரு ஆவி அந்த மாதிரி மட்டும் நம்ம நினைக்காம, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே ஒரு நபர். ஆனா அவங்க செயல்படுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே செயலா இருக்கும். மேலும் நீங்கள் மீட்கப்படும் நாள் என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
ஒரு மனுஷன் இருக்கானா அவனுக்கு அழுக, துக்கம், எல்லா விதமான எமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். கோபம் இருக்கும், அழுக இருக்கும், துக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலைகள் இருக்கும், எல்லாமே இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவரும் துக்கப்படுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரும் ஒரு நபர் தான். அவரும் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அதே உணர்வுகள், உணர்ச்சிகள் அவருக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க. மேலும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நாம அவர் ஒரு நபர், நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு மனுஷன் என்ன விதமான பாடுகளை படுறானோ அது எல்லா பாடுகளையும் அவரும் பட்டார். அதை விட அதிகமா பட்டார். பரிசுத்த ஆவியானவரும் அதே போலதான். அவருக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஃபீலிங்ஸா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு துக்கப்படுறாரு. எதனால? நாம அவரை அசால்ட்டா நம்ம நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து போனதுக்கு பின்பு இப்ப நம்ம மத்தியில யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்ம இடத்துல தங்கணும், நம்ம இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு பரிசுத்தமா நடந்து கொள்ளணும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. நான் பரிசுத்தமா இல்ல, நான் பேசுற வார்த்தைகள் பரிசுத்தமா இல்ல, நான் செய்கிற செய்கையும் பரிசுத்தமா இல்ல, நான் யாருக்குமே உண்மையா இல்ல, என்னுடைய எண்ணங்களும் சரி, என்னுடைய செயல்களும் சரி, எல்லாமே தீமையா இருக்கு, எல்லாமே சாத்தானுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. எப்படி நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் தங்குவார்? நாம செய்கிற செயல்கள் எப்படி வாய்க்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவன் ரோமர் 8 அதிகாரம் வசனம் 9, ரோமர் 8 அதிகாரம் வசனம் 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையனவல்ல. பாருங்க, இப்போ நான் ஒரு மோசமான ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்றேன். அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவி என்னிடத்துல வாசமா இருக்குமா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நம்ம நல்லது செய்யும் போது தேவனுடைய ஆவி நம்ம கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் வெற்றிகரமா பண்ணி முடிப்பார். நாம ஒழுங்கா எல்லா விஷயத்திலயும் ஒழுங்கா இருக்கிறது இல்ல. ஆனா தேவனிடத்துல நாம நன்மையை எதிர்பார்க்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையதல்ல. இயேசு கிறிஸ்து போயிட்டார். அவருடைய ஆவி நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நாம அவருடையவன் அல்ல. நம்ம கிறிஸ்துவின் உபதேசத்துல நம்ம தொடர்ந்து நடக்கும்போது கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளிடத்துல எப்பவுமே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே நம்மளிடத்துல வாசம் செய்வார். பண்ற எல்லா அக்கிரமமும் பண்ணி, பதிலுக்கு பதில் பேசி, பதிலுக்கு பதில் திட்டி, பதிலுக்கு பதில் சண்டை போட்டு, மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம் இல்லாம கெட்ட வார்த்தைகளை பேசி, பொய் பித்தலாட்டம் பண்ணி, எப்படி நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நம்மளிடத்துல வாசம் செய்யும்? கொஞ்சம் யோசிப்பா. யோவான் 16 அதிகாரம் வசனம் 8 கூட சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கு, அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை ஒரு விசுவாசியின் இடத்துல செய்கிறார் பார்க்கலாம். யோவான் 16 அதிகாரம் வசனம் 8, அவர் பாவத்தை குறித்தும், யார் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு சொல்றார், தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றார், நான் போனதுக்கு அப்புறம், அதாவது நான் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனதுக்கு அப்புறம் பிதாவின் இடத்துல, தேவன் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஆவியை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் என்னென்ன பண்ணுவாரு அப்படின்றத பாருங்க. அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லி புரிஞ்சுக்கிறத விட அடிபட்டுதான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. இது நான் மட்டும் கிடையாது, நீங்க மட்டும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தான் பட்ட பாடுகளினால, உபத்திரவத்தினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர்
நம்மளை எப்படி கடிந்து கொள்கிறார், எதற்காக கடிந்து கொள்கிறாருங்கிறத பாருங்க. பாவங்கிறது என்ன, நீதிங்கிறது என்ன, நியாய தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம டக்குன்னு சொன்னா புரிஞ்சுக்காது. சின்ன வயசுல இருந்து பெற்றோர்கள் நமக்கு சொல்லிதான் வளர்ப்பாங்க. ஆனா நமக்கா தோணணும். தோணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடிபட்டுதான் நம்ம கத்துக்க முடியும். நமக்கு பிரச்சனையே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கத்துற இடத்துல கிட்டி சேரவே மாட்டோம். என் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. நியாய தீர்ப்பு குறித்து எனக்கு கவலை இல்ல, நீதியை குறித்து எனக்கு கவலை இல்ல, பாவத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. என் மனசு போன போக்குல நான் போய்க்கிட்டே இருப்பேன். ஆனா பரிசுத்தவாவினர் எப்படி கடிந்து கொள்கிறார், இதெல்லாம் நமக்கு உணர்த்துறாரு. பாவம்ங்கிறது என்னங்கிறது நமக்கு புரிய வைக்கிறார். நான் பண்ணிட்டு இருக்கிறது நியாயம் கிடையாது, பாவம். நிறைய பேர் நம்ம பண்றது தப்புனே தெரியாம நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துல சண்டையை மூட்டி விட்டுறது, பிரச்சனைகளை உண்டு பண்றது, மத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது, ஏமாத்துறது, நியாயமா தீர்ப்பு செய்யாம அநீதியா தீர்ப்பு செய்யணும், லஞ்சம் வாங்குறது. இதெல்லாம் நம்ம இப்ப மாட்டிக்கலன்னா கூட நம்ம கத்துற இடத்துல கணக்கு ஒப்புவிக்க காலம் வரும். பரிசுத்தவாவினர் அதை நமக்கு கடிந்து கொண்டு உணர்த்தக்கூடியவரா இருக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு. நாம என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத உணர்த்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவாவியானவர். நிறைய பேர் நம்ம பணம் பண்ணிட்டு இருக்கிறது பாவமே தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு கட்டத்துல புத்தி வரும், அப்போ இவ்வளவு நாள் நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளவு அறியாமையில நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த தோன்ற அந்த நேரத்துல நம்ம யோசிக்கணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தியை தெரிய வைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். நம்ம யோசிக்கணும். யோவான் 3:5 யோவான் 3:5 இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். சரிங்க, நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், ஜலத்தினால பிறந்துட்டேன். மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறது தெளிப்பு ஞான ஸ்நானம் கிடையாது. மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறது. ஆவியினால பிறக்கிறது. மற்ற சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்குள்ள ஏதோ ஆவி மாதிரி வந்துருது. அதை பத்தி நமக்கு தெரியும். ஆனா ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளரணும் அப்படிங்கிறது, ஆவியினால பிறக்கணும். ஆவினால் பிறக்கிறது என்ன அப்படின்னா, ஆவியின் கனிகள் நான் சொல்றேன், அந்த கலாத்தியர் புஸ்தகத்துல வரும். அதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணா மாத்திரம்தான். அன்பு, நீடிய பொறுமை, சமாதானம், இச்சையடக்கம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கோம், பிறந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் என்னிடத்துல இருக்கா? கஷ்டப்படுறவங்களுக்கு நான் போய் உபத்திரம் செய்யறேனா, இல்லைன்னா நான் நன்மை செய்கிறேனா? கர்த்தருடைய வேதத்தை அனுதினமும் தியானிக்கிறேனா? ஒரு வசனம் படிச்சா கூட அது என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உதவிகரமா இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு, எனக்கு சமாதானத்தை கொடுத்து நான் 3 வேளை ஜெபிக்கிறேனா? ஒவ்வொரு சாப்பாடுக்கு முன்னாடி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேனா? கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி போறேனா, இல்லைன்னா ஒரு சாதாரணமான மனுஷன் நோக்கி போறேனா? நம்மள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தேவனை நோக்கி நம்ம போக மாட்டோம். ஏதாச்சும் ஒரு மனுஷன் இடத்துல போயிட்டு உதவி கேட்போம். கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேர் இதை கடந்து வந்துட்டு இருப்போம், இல்லைன்னா இருக்கோம். இப்ப கூட கடன் வாங்கி 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 வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் பாத்தீங்கன்னா நாம பண்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தர் இடத்துல கேட்க மாட்டேன்றோம். ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம கெஞ்சுறோம், கதறோம், கையேந்துறோம். கர்த்தர் ஒரு இடத்துல நம்ம கையேந்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேற யார் இடத்துலயும் நம்மள கையேந்து விடவே மாட்டார்.
எத்தனை பேர் நம்ம வந்து இது முழுமையா யோசிக்கிறோம்? கர்த்தர் இடத்துல கையேந்துங்க. அப்பா பிதாவே, இனி வரும் நாட்கள்ல நான் யார் இடத்துல கையேந்த கூடாது. எந்த ஒரு மனுஷர் இடத்துல நான் கையேந்த கூடாது. நான் கடன் கொடுக்கிறவனா இருக்கணும். கடன் வாங்குறவனா இருக்கவே கூடாது பிதா. அந்த அளவுக்கு நீர் என்னை ஆசீர்வதி. நான் வீண் செலவுகள் பண்ணக்கூடாது. வீணான காரியங்களுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. அனுதினமும் எனக்கு என்ன தேவையோ அதற்கேற்றபடிதான் நான் செலவு பண்ணணும். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் செய்வார். யார் இடத்துலயும் அவர் வந்து நம்மள வந்து கையேந்த விட மாட்டார். கிறிஸ்துக்குள்ளேயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1000 கொடுங்க, 10,000 கொடுங்க அப்படின்ட்டு 50,000 கொடுங்க அந்த மாதிரி கேட்கும். எதற்கு? ஆத்திர அவசரத்துக்காக கேட்க மாட்டாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட கேட்டுட்டு இருப்பான். இதை நான் என்ன சொல்றேன்? யோசிக்கணும். இயேசு பிரதித்தரமாக ஒருவன் ஜலத்தினால ஆவியினா இதுதான் வந்து ஆவியினால நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம பிறந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஜெபிப்போம், அடுத்த நாள் இருக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். ஒரு நாள் நம்ம வந்து பைபிள் வாசிப்போம், அதுக்கப்புறம் வந்து இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருப்போம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் பாக்குற மாதிரி நம்ம வந்து உபவாசம் இருப்போம். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம உபவாசம் இருக்க மாட்டோம். மனுஷன் வந்து பார்த்து பெரியவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காரியங்களை பண்ணும். அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுங்கிறது நமக்கு கேள்விக்குறிதான். நாம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவியினால் பிறக்கிறதுன்னா பாத்தீங்கன்னா இதுதான். ஏதோ அந்நிய பாஷை பேசுறது அப்படிங்கிறது தான் ஆவியினால பிறக்கிறது மாத்திரம் இல்ல. ஆவியினால நம்ம நிறைய காரியங்களை பண்ணலாம். நீங்க நல்ல விஷயம் பண்ணும்போது யோசிச்சுக்கோங்க, இது நான் பண்ணல, கர்த்தருடைய ஆவி என்ன பண்ண வைக்கிறார் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. எனக்கு நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு மத்தவங்களுக்கு உதவி பண்ற ஒரு வாய்ப்பை அவர் அமைச்சு கொடுக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும், பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியிருக்கலாம். நம்ம நினைப்போம் எனக்கு இந்த உடல் சத ரத்தம் எல்லாமே கொடுத்தது எங்க அப்பா அம்மா வழியா தான் நான் வந்தேன், அவர்கள் தான் என்னை உண்டாக்க பெற்றாங்க. கண்டிப்பா கிடையாது. நாம நம்மளுடையவங்களே கிடையாது. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ நம்ம எல்லாருமே கர்த்தருடைய. அப்ப நம்ம இடத்துல யார் வாசமா இருக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும். இந்த ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தலாமா? பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற இந்த உடம்பை வந்து என்ன சொல்றாரு பாருங்க, ஆலயம், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குது. இந்த உடம்ப நம்ம தீட்டுப்படுத்தலாமா? ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டுப்பான், போதை, சரியான போதை, கஞ்சா, சிகரெட், கெட்ட பசங்களோட சவகாசம், கண்களை நிச்சு, மாம்சத்தை நிச்சு, இதெல்லாம் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தில் தங்குவாரா? கொஞ்சம் யோசிப்பார். நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறிவீர்களா? என் சரீரம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், இது என்னுடைய சரீரம். அது பாக்குறவங்க கண்ணுக்கு வந்து தப்பா தெரிஞ்சு நான் என்ன பண்றது? பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உடையை வந்து ரொம்ப இப்பெல்லாம் வந்து ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சகஜமாவே மாத்திடுறேன், சகஜமான ஒரு விஷயங்களா மாத்திடுறேன். உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் அந்த மாதிரி பண்றாங்க, நான் பண்ணக்கூடாதா? நான் அந்த மாதிரி தெரியற மாதிரிதான் போடுவேன். அது பாக்குறவங்களுடைய கண்ணுலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேதாகமத்துல பெண்கள் எப்படி உடைய அணியணுங்கிறது முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. எப்படி ஆடை ஆபரணங்கள் அணியும் முதல் கொண்டு சொல்லியிருக்காங்க. இல்ல இது என்னுடைய விஷயம், எப்படி வேணாலும் நான் இருப்பேன். அப்போ நம்மளுடைய ஆலயங்களை, பரிசுத்த ஆவியினர் குடியிருக்கிற ஆலயத்தை நாமளே தீட்டுப்படுத்தும், நாமளே கேவலப்படுத்தும்.
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? அப்ப நாம தீட்டுப்படுத்தினா இந்த ஆலயத்துல, இந்த சரீரம் நம்ம ஆலயத்துல பரிசுத்தாவினர் குடியிருப்பாரா? நமக்கு எல்லாமே நல்லதா வாய்க்குமா? நல்லதா நடக்குமா? யோசிப்பார். அது மாத்திரம் இல்லாம அவர் நமக்கு நல்ல ஒரு ஆசிரியரா நமக்கு இருக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு காமிச்சு நல்ல வழியில நடக்க வைக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர். வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 26. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீஷர்கள் இடத்துல சொல்றார், நான் கடைசி வரைக்கும் நான் இந்த பூமியில நான் இருக்க மாட்டேன்பா, உங்களை விட்டு நான் கண்டிப்பா பிரிந்து போகிற காலம் வரும், கவலைப்படாதீங்க, நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் போனாதான் மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர் நீங்க பூமிக்கே வர முடியும். பிதாவாகிய தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேற்றரவாளன். அதாவது தேற்றரவாளன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கவலையில இருக்கிறவங்களுக்கு தேற்றக்கூடிய, அப்பா அம்மா எனக்கு தேற்றத்துக்கு ஆள் இல்லை, மனைவி கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, பிள்ளைகள் கூட என்ன கண்டுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு யாருமே சமாதானம் சொல்ல மாட்டேன்றாங்க, யாருமே தேற்ற மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்பி இருக்கிறார். நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்ம மத்தியில இருக்கிறார். நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு போதிக்கிறார். நம்ம நல்வழியில நடத்துறார். எத்தனை பேர் நம்ம உணர்றோம்? நமக்கு தெரியும் இது நல்லது எது கெட்டது அப்படின்னு. நம்ம தேடி போய் கெட்டது தானே பண்றோம். கெட்டதுல ஈர்க்கப்படும். அது பண்ணா என்னுடைய ஆத்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, ஒரு சில பேர் சீக்கிரமா மறந்து போயிடுறோம். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோம், 100 சினிமா பாடல்கள் அப்படியே அச்சு பிசராம மனப்பாடம் பண்ண மாதிரி அப்படியே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைய வசனத்தை நம்ம வந்து எங்க வாசிக்கிறோம்? அந்த நினைப்பூட்டுகிறவரும் யாரு? பரிசுத்த ஆவியானவர். கஷ்டப்படும் போது எனக்கு யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வார்த்தைகளை பேசி எனக்கு சமாதானம் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சு இருக்கும்போது, ஆனா இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தோன்றி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடு, நினைப்பூட்டுவா. கவலைப்படாதீங்கப்பா, நான் உன் கூட இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன், நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே இருக்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். நம்ம சோர்ந்து போயிருக்கோம், இதனால இந்த இந்த ஒரு காரியம் பண்ண முடியுமா, எனக்கு அந்த அந்த அளவுக்கு எனக்கு பலன் இருக்கா? அப்ப அந்த நேரத்துல நம்ம இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தியானிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். நான் பண்ற ஒரு காரியம் யாரையுமே பாதிக்க போறது கிடையாது. அப்ப ஏன் நான் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது? என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்க போறது கிடையாது. உலகத்துல இருக்கிற யாரையுமே அந்த பாதிப்பை அடைய போறது கிடையாது. நான் ஏன் அந்த காரியத்தை கர்த்தருடைய பலத்தை கொண்டு நான் பண்ணக்கூடாது? நான் ஏன் ஒரு நல்ல தொழிலை ஆரம்பிக்க கூடாது? நான் ஏன் நல்ல ஒரு வேலையை ஆரம்பிக்க கூடாது? கண்டிப்பா கர்த்தர் வந்து பரிசுத்தாவியின் மூலியமா நமக்கு நல்லா சூப்பரா வழி நடத்தும். பரிசுத்தாவியர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழி நடத்தக்கூடியவரா இருக்கிறார். நல்ல பாதையில தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கே சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு ஒரு 40 நாள் சீஷர்கள் இடத்துல தங்குறார், பேசுறார். அவர்களுக்கு வந்து அவங்களும் வந்து நேரடியா பாக்குறாங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை. நேரடியா இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து பாக்குறாங்க. அவங்களாம் சாட்சிகளா இருக்காங்க. அவர் வந்து சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அவங்க வந்து எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவே தலையே கவுத்துட்டாங்க.
சீஷர்கள் நம்மள வந்து ஈஸியா அடிச்சு போட்டுருவாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து இயேசு கிறிஸ்துவும் போயிட்டாரு. இப்ப நம்மள பலப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். இப்போ நம்ம மத்தியில இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனுள்ள ஆவியை கொடுக்கிறவர். பிதாவாகிய தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பலவீனம் உள்ள ஆவியை எனக்கு தராதீங்க பிதாவே. பலமுள்ள ஆவியை எனக்கு தாருங்க. உம்முடைய ஆவியை எனக்கு தாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அநித்தியமான காரியங்களை நம்ம குறித்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மற்ற நிறைய காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்படி கொடுக்கிறவர் அவருடைய ஆவியை நமக்கு தரமாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிதாவே உம்முடைய ஆவி எனக்கு தாருங்கள். எனக்கு தெரியும் நான் ஒரு பாவிதான், ஒரு இரக்கமற்றவன் தான், பாவத்திற்கு மேல பிரதான பாவின்னு நான், தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தும் பிதா. உம்முடைய ஆவி எங்களுக்கு தாரும் பிதா. எனக்கு மாத்திரம் இல்ல, உண்மை எதிர்பார்த்து உங்களுடைய குமாரனுடைய வருகைக்கு எதிர்பார்க்கிற எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தாருங்க. ஜெபிங்க. கண்டிப்பா உங்களுடைய உங்கள் மத்தியிலும் உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியினர் வாசம் செய்வார். கண்டிப்பா எனக்கு மாத்திரம் இல்லாம உங்களுக்கு மாத்திரமா எல்லா அவரை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் சோர்ந்து பயந்து போயிட்டு இருக்கும் பொழுது யார் வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, பலத்தை கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். எருசலேம்ல அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற சம்பவமே பயங்கரமா. அப்போஸ்தலர்கள் அவங்க குளிக்கிற வீடு ஃபுல்லா அக்னியினால நிரப்பப்படுது. அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெறாங்க. ஒவ்வொருத்தமா வெளியே வந்து தைரியமா பேதுரு வந்து அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு இருந்த பேதுரு தைரியமா வந்து மேடையில வந்து பேசுற, எல்லாரையுமே கழிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தது யார்? பரிசுத்த. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. ஆவியில வளருது என்ன அப்படிங்கறது நம்ம யோசிக்கிறோம். அந்நிய பாஷை பேசினதான் ஆவியில வளருதா? இல்ல. ஆவியின் கனிகள் சொல்றேன் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நான் ஜலத்தினால பிறந்துட்டேங்க பிரதர். நான் ஆவியினால பிறக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழி? நான் அந்நிய பாஷை பேசணுமா? எனக்கு அது அந்நிய பாஷை வரமாட்டேன். அப்படி கிடையாது. ஆவியில வளருது இதுதான். அன்புல வளருது. கணவன் மனைவி கண்டிப்பா அன்புல வளர்ந்தாகணும். அதிகமா சண்டை நடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகளுக்கு இடையில தான். எல்லாரும் இடத்துல நம்ம அன்பு செலுத்தணும். சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு பேசுற ஒரு வார்த்தை கூட மத்தவங்களுக்கு வந்து முகசுலிவோ அவங்க இருதயத்துல காயப்படுத்துற ஒரு விஷயமோ உண்டாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பேசுறாரு. ஓகே, நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் பேசுற அந்த வார்த்தை மத்தவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குமா, இல்லைன்னா அவங்களுடைய மனசு பாதிக்குமா? மனசு பாதிக்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த வாயை திறந்துக்காதையும் பூட்டு போட்டுருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா அந்த சமாதானத்துக்கு என்ன வழியோ அதுதான் பார்க்கணும். யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் போகணும். விட்டு கொடுக்கறதுனால நம்ம தோத்தே போக மாட்டோம். கர்த்தருடைய பார்வையில நாம ஜெயிச்சிருக்கோம். நீடிய பொறுமை, பேஷன்ஸ். கர்த்தர் வந்து ரொம்ப பேஷன்ஸா இருக்கு. நம்மளுடைய பாவத்தை அவர் ரொம்ப பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவரே சகிச்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீடிய பொறுமை இல்ல? நமக்கு ஏன் நீடிய பொறுமை இல்ல? தயவு, நற்குணம், விசுவாசம். கர்த்தரிடத்துல அதிகமா விசுவாசம் இருக்கும். சாந்தம், நிச்சயம். எப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுதான் ஆவிக்குரிய ரீதியில நம்ம அதிகமா வளர்றதுங்கிறது. ஜலத்தினால பிறந்துட்டோம், ஆவியினால பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து ஒரே நாள்ல நடக்காது. நல்லா போய் யோசிச்சுக்கோங்க. ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. நிறைய அடிப்படணும். நிறைய அடிபட்டு தான் நம்ம கத்துக்க முடியும்.
பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு எப்படி புத்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து மாஸ்டர்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது எல்லாமே நம்ம வந்து ஒரே நாள்ல கத்துக்கிற விஷயம் கிடையாது. ஒரே நாள்ல படிப்படியா அடிச்சு, துன்பப்பட்டு, அவமானப்பட்டு, அது ஒரு கட்டம் வரும். அதன் பிறகுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ளும் தேவனுடைய அன்பு. அது மாத்திரம் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஆத்மாக்களையும் ஒண்ணு சேர்க்கக்கூடியவரா. அவங்க வந்து உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, மற்ற பிரிவினரா இருந்தாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சபையில ஒண்ணு சேர்க்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 13. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 13. நாம் யூதராயினும், கிரேக்கராயினும், அடிமைகளாயினும், சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரே சரீரம் தான். இந்த பூமியில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கருப்பர்கள், வெள்ளையர்கள், உறைந்த ஜாதி, கீழ் ஜாதி, இன்னும் நிறைய பிரிவுகளை நம்ம வந்து பண்ணிருக்கோம். இன்னும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களே எக்கச்சக்க பிரிவுகள் இருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ரோம அரசாங்கம் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ராஜாங்கம் இருந்ததுன்னா கிரேக்க ராஜாங்கம் இருந்தது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூதர்களும் இருப்பாங்க, கிரேக்கர்களும் இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிமைகளா இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சுயாதீனர் அப்படின்னா அவர்களுக்கு அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்க வந்து அடிமை ஆளுங்க கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரிவினர்கள் இருந்தாலும் ஒரே ஆவினால எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். பார்த்தோம், நமக்குள்ள இருக்கிறவர் ஒரே ஆவியானவர். என்கிட்ட ஒரு ஆவியானவர், உங்ககிட்ட ஒரு ஆவியானவர் கிடையாது. எல்லார் இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சரீரத்துல ஒரே ஆவியானவரா தான் நம்ம இருக்கிறோம். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-11. 1 கொரிந்தியர், அதாவது பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் அப்படின்ட்டு கிஃப்ட்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே எல்லா கிஃப்டையும் கொடுக்காம எல்லா கிஃப்டையும் அவர் வந்து பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு சில பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட கொடுக்கிறார், ஒரு சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட கொடுக்கிறார். அது என்ன மாதிரியான கிஃப்ட் வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7-11 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கலாம். ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, யாராச்சும் ஒரு வரத்தை பெறறான் அப்படின்னா அது அவனுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல பிரயோஜனம் உள்ளதா மாறும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறித்தலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். எனக்கு வந்து என்ன டேலண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியலங்க பிரதர். நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு டேலண்டே இல்லை. எனக்கு எந்த ஒரு ஒரு சில பேருக்கு நல்லா வரைவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இயற்கையாவே அது வரும். ஆனா ஆமைக்கு ஒரு ரீதியில பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குமே ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஞானத்தை போதிக்கிறது, அறிவை உணர்த்துக்கு, வேறொருவனுக்கு ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்க. அவங்க ஒரு நபர் வந்து தலையில கை வச்சு ஜெபிக்கிறாருன்னா அவர் மூலியமா அந்த அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவங்களுக்கு கிடைச்சி அவங்க குணமா வராங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுத்திருக்கிறார். குணமாக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். அற்புதங்களை செய். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்பொழுது நிறைய அற்புதங்களை செஞ்சார். ஏன் அப்படின்னா தேவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாசமா இருந்த அதே ஆவி இப்ப நம்ம இடத்துல வாசமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது நம்ம யோசிப்பார்.
நாமளும் இயேசு கிறிஸ்து செய்ததை விட அதிக அதிசயங்களை அற்புதங்களே செய்வோம். கண்டிப்பா விசுவாசம் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தோம் அப்படின்னு. இன்னும் ஒரு சில நபருக்கு வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரத்தை கூட பரிசுத்தாவியினர் வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆவிகளை பகுத்தறிக்க, இது இவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவன், இவனிடத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கு, மத்தவங்க இடத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கு. இத வந்து ஒரு பரிசுத்தாவின் வரங்கள்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு டாபிக்கே நான் எடுத்தேன். வேதாகமத்துல அந்த அந்த ஆவிய பகுத்தறிக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சூப்பரா பண்ணியிருப்பாரு ஒரு இடத்துல. அது 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா நீங்க வீடியோ எடுத்து கூட நீங்க பாருங்க. வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேசுறேன், தெலுங்குல பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு அது, நான் தெலுங்குக்காரனா இருந்து தெலுங்குல பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. அந்த பாஷையை வேற வியாக்கியானம் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது யாராச்சும் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு. அந்த வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவினர் நமக்கு கொடுக்கக்கூடிய வேற. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவினர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட் ஒவ்வொருத்தருக்கும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, பரிசுத்தாவினர் குறித்து நாம இன்னைக்கு வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பங்கு வகிக்கிறார், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவருங்கிற விஷயத்தை குறித்து கூட நம்ம வந்து தியானிச்சோம். லூக்கா 4:18. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இறுதிய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். இங்க பாருங்க, இங்க வந்து கிளியரா சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதுதான், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணிடுறேன். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். பாருங்க, நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைய மத்தவங்க இடத்துல போய் நம்ம போதிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி நம்ம இடத்துல இருக்கு. நமக்கு ஒரு நல்ல ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எடுத்து மத்தவங்களுக்கு போதிக்கும்படி நல்ல ஒரு திறமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நம்ம நினைக்கணும். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்வார். ஆவி நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், ஆனா மாம்சம் ரொம்ப பலவீனம் உள்ளதா இருக்கும். ஆனா நம்மளுடைய ஆவி என்ன சொல்லுதோ அதுக்கேற்றதான் நம்ம நடக்கணும். மாம்சம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி நடக்காது. தப்பான ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் மாம்சம், தப்பான காரியங்களை செய்ய சொல்லும் மாம்சம். ஆனா நம்ம மாம்சத்துக்கு ஏற்றபடி நம்ம நடக்காம நம்ம பண்றது கரெக்டா தப்பா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்கு ஏற்றபடிதான் நம்ம வந்து நடக்கணும், மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கக்கூடாது. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். காசு இருக்குது, நம்ம போய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம், தண்ணி அடிக்கலாம். இல்லைன்னா அது வந்து மாம்சம் யோசிக்கும். கையில காசு இருக்கு, நம்ம போய் தண்ணி அடிச்சுட்டு நம்ம மனசு போன போக்குல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஆவி என்ன யோசிக்கணும், இதை வச்சு இன்னைக்கு குடும்பத்தை ஓட்டலாம், நல்லது செய்யலாம், மத்தவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யலாம் அப்படிங்கறத ஆவி யோசிக்கும். அப்ப நம்ம யார் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும்? ஆவி சொல் பேச்சு கேட்டு நடக்கணுமா, இல்லைன்னா நம்ம மாம்சத்துக்கு கேட்டபடி நாம சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சுயநலமா நம்ம யோசிக்கணும். பாருங்க, ஆவி என்ன சொல்லுதோ அது கேட்டபடிதான் நம்ம நடக்கும். கர்த்தருடைய ஆவி நம்ம இடத்துல அவர் கண்டிப்பா வாசம் செய்வார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ரொம்ப கஷ்டம்தான்.
நம்ம மாம்சத்தை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தான். அதெல்லாம் தாண்டி வரணும். கை நம்ம கையில காசு இருந்தாலே கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளால அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கு பிதாவே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்றது, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. கர்த்தர் இடத்துல ஞானத்தை கேளுங்க, ஜெபிங்க, குடும்பமா ஜெபிங்க. கர்த்தர் எல்லா காரியங்களும் நன்மையாக வாய்க்க பண்றான். நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட மாட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு தாழ்மையா நம்ம இருந்துட மாட்டோம். கர்த்தர் ஒரு காலகட்டத்துல நம்ம உயர்த்தக்கூடியவர். எபேசியர் 5:18. எபேசியர் 5:18. நிறையுங்கள். பாருங்க, இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார், ஆவியினால நிரப்பப்படுங்க, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மதுபானத்திலும் மூழ்கி இருப்பான். கடைசி வரை வீட்டுல வந்து ஒரு 5 பைசா கூட தரமாட்டேன். மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மளால அதை குறிச்சு அவங்க வந்து கவலையே பண்றது கிடையாது. எப்பவுமே சுயநலமா தான், நான் நல்லா இருக்கேனா, மத்தவங்க எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கவலையே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும். அப்ப எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும், எதுக்கு புள்ள குட்டிகளை பெற்றோம், அதெல்லாம் கூட யோசிக்கிறது கிடையாது. ஏதோ வாங்கணும், சாப்பிட்டோம், போய் சேர்ந்தோம், அப்படிங்கிறது தான் யோசி. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைங்கள். நம்ம ஏன் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கோம்? இதுதான் ஒரு பிரச்சனை. ஆவியினால நம்ம நிரப்பப்படலை, நம்ம மாம்ச இச்சை கேட்டுற மாதிரி நம்ம நடக்கிறோம். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து முன்னேறிட்டு இருப்பாங்க, அவனை பார்த்து பொறாமதான் பட முடியும் நம்மளால. ஏசாயா 30:21. ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் உங்களுக்கு பின்னாலே கேட்கும். பரிசுத்தவான்கள் நம்மளுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எப்படி வந்து ஒரு செயல்படுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நல்லது எது கெட்டது எது கர்த்தர் நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். பரிசுத்தவான்கள் நம்ம இடத்துல இருந்தான்னா, நீ கெட்டதை எடுக்காதப்பா, நல்ல ஒரு காரியங்களை மட்டும் நீ வந்து சூஸ் பண்ணிட்டு போ. உனக்கும் சரி, உன்னுடைய குடும்பத்திற்கும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு போறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி பரிசுத்தவான்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வழி நடத்துவார். ஆனா நம்ம கூட இருக்கிறவர்கள், நம்மளுடைய நண்பர்கள், வீட்டுல காசு கொடுக்க மாட்டோம், ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற குடியாரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு செலவு பண்ணி, நம்ம சொந்த காசு செலவு பண்ணி கூட நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஆனா வீட்டுல இருக்கவங்கள நம்ம ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்கள் நமக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள நல்லா இருக்காங்களா, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுதா, நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் வந்து அந்த பரிசுத்தவான்கள் நமக்குள்ள பேசுவார். அந்த வார்த்தையை நம்ம யோசிக்கணும். நிறைய யோசிக்க மாட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்றார். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சி கீழே வச்சுட்டு நிறைய காரியங்களை பண்ணுவாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்ற. ஒரு சில பேர் மனசாட்சி கீழே வச்சுட்டு தப்பான காரியங்களை பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு கர்த்தர் நமக்கு என்ன நல்லது அப்படிங்கறது சொல்லியிருக்கிறார். எபேசியர் 4:30. மேலும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நம்ம இது ஏற்கனவே வாசிச்சோம். ஆதியாகமம் 1:2. அதாவது வேதாகமத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போனதுக்கு பிறகுதான் அவர் வந்து பூமியில இருந்தாரா அப்படிங்கிறது இல்ல, அவர் வந்து முன்னாடியில இருந்தே இருக்கிறார், பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்தே இருக்கிறார். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப நம்ம ஆவியானவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவரும் ஒரு தேவன் தான், பிதாவாகிய தேவன்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேவன், பரிசுத்த ஆவியானவரும் ஒரு தேவன் தான். சோ நம்மளை உண்டாக்கினது வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. அவரும் ஒரு நபர் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றோம், அவருக்கும் எல்லா எமோஷன்ஸ் இருக்கு. அவரையும் நம்ம வந்து துக்கப்படுத்துறோம். நியாயாதிபதிகள் வசனம் 14ஆம் அதிகாரம் வசனம் 6ல, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 6, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அதை கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது அறிவிக்கவில்லை. அதாவது இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறதுக்கு ராஜாக்களுக்கு முன்பாக நியாயாதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்க. சிம்சோன் இருக்கிறாரு, கிதியோன் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்தது யாரு? யார் மூலியமா அப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருந்துச்சு. இப்போ 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 என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோ 300 கிலோ தூக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா என்னால தூக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவி இன்னுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு மலையை இருந்தாலும் பேக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கக்கூடியவரா இருக்கு. அது எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேதாகமம் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து அவர் என்ன சொல்றாரோ அது கேட்டபடி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதா, பலமா இறங்குது. சாதாரணமா இறங்கல, கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. அவன் பாருங்க, அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அதை கிழித்து போட்டான். சிங்கத்தை எப்படி கிழிச்சு போடுறான்? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுற மாதிரி அந்த அளவுக்கு கிழிச்சு போடுறான். கர்த்தர் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம சும்மா கர்த்தருடைய ஆவியை வந்து நம்ம சும்மா நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஆவியின் வரங்களை நம்ம வந்து தேவனிடத்துல கேளுங்க. அப்பா பிதாவே, யாரையாருக்கும் என்ன பண்றீங்க, தயவு செஞ்சு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களுடைய ஆவி எனக்கு தாருங்க. அதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியை நம்ம தப்பான காரியங்களுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணணும். நம்மளால மற்றவங்களுக்கு முயன்ற உதவியை பண்ணணும். நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். ஆவிக்குரிய ரீதியில அதிகமா வளர்றதுக்கு உதவி பண்ணணும், முயற்சி பண்ணணும். மத்தவங்க கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்காக ஜெபிங்க. மத்தவங்க நோயாளியா இருக்கிறாங்களா அவங்க தலையில வச்சு கை வச்சு ஜெபிக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவர்களா ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 13, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, கர்த்தருடைய ஆவி புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மாத்திரம் இல்லாம பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். தாவீதின் இடத்துல கர்த்தருடைய ஆவி தங்கிற, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே கர்த்தருடைய ஆவி தங்கினது போல தாவீது எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டானோ சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் தான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 21, தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மத்திய ஆசிரியர் எழுதியிருக்கிறார், மார்க் வந்து மார்க்குங்கிற ஒரு நபர் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. அவங்களுடைய சொந்த சிந்தனையினால யாருமே எழுதப்படல. ஒவ்வொரு வரியும் யாருடைய ஏவுதனாலே எழுதப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ நம்ம இடத்துல நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது நம்ம இடத்துல யார் பேசுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனே நம்ம இடத்துல டைரக்டா பேசுறா. யாரை கொண்டு? இப்படிப்பட்ட ஊழியர்களை கொண்டு, சிஷ்யர்களை கொண்டு, அப்போஸ்தலர்களை கொண்டு நம்ம இடத்துல பேசி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தெய்வ இடத்துல நான் ஜெபம் பண்றேன், நான் வந்து ஜெபம் பண்ணும்போது நான் அவர் இடத்துல பேசுறேன், அவர் எனக்கு பதில் அளிக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நம்ம வேதம் வாசிக்கும் பொழுதுதான் தெரியும். நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினர் கைப்பட எழுதுகிறார்.
அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது அப்பா அவர் என் கூட பேசுறாருங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷம், நிம்மதி நம்ம இடத்துல இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பாருங்க, புதிய பாட்டிலையும் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை எல்லா பாஷைக்காரர்களிடத்திலும் போய் சேருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பற்பல பாஷைகளை பேசுறதுக்கு உண்டான வரத்தை அங்குள்ள மக்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்போ நமக்கு எதுக்கு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவர் இல்லாம நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை வழிநடத்தவே முடியாது. பரிசுத்த வாழ்க்கையில நம்ம ஈடுபடவே முடியாது. அவர் இல்லாம நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிச்சாலும் அது ஆழமா புரிந்து கொண்டு உணர முடியாது. எல்லாருமே படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே படிப்பாங்க. ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற அந்த அர்த்தத்தையும் அதுக்கு ஆழமா இருக்கிற அந்த ரகசியத்தையும் நமக்கு விளங்க வைக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாம நம்ம இச்சைகளை அடக்கவே முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நமக்கு வருகிற அந்த டெம்டேஷன், கிரீடினஸ், அதாவது ஒரு விஷயத்தை அடைஞ்சே ஆகணும், இல்லைன்னா ஒரு அந்த இச்சையை அடக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ பத்தி சாட்சி கொடுக்க முடியாது. இப்ப நான் உங்களிடத்துல எப்படி ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்கிறேனோ, இப்ப நான் தனியா பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எதுவுமே சாத்தியம் கிடையாது. இந்த மாதிரியான காரியம் 2 கொரிந்தியர் 3:17, 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, நான் ஒரு அடிமை, நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரு என்ன அப்படின்னு யாருமே நினைச்சுக்காதீங்க. நாம எல்லாருமே பாவத்துக்குள்ள அடிமைகளா இருக்கும். நமக்குதான் தெரியல. நாம எல்லாருமே பாவத்துக்குள்ளாக ஒரு அடிமையா தான் நம்ம இருக்கோம். ஆனா கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாவத்துல இருந்து, யார் இடத்துல இருந்து? நான் இப்ப பாவத்துக்குள்ள அடிமையா இருக்கேன், கர்த்தருடைய ஆவி என்ன இடத்துல வாசமா இருந்ததுன்னா அப்ப நான் ஒரு விடுதலையான ஒரு மனுஷனா மாறுறேன். எதுல இருந்து? பாவத்துல இருந்து. இது நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். சோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறவர் யார்? அவரும் ஒரு தேவன் தான், நம்ம உண்டாக்கின ஒரு தேவன் தான். அவர் மூலயமா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கு, வரங்கள் இருக்கு. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன நன்மையான காரியங்களை அடைவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம நிறைய விஷயங்களை தியானிச்சோம். பொறுமையை கேட்டு உங்களை அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.